Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோவை ஸ்பெஷல், அதாவது மொச்சை கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது டேஸ்ட்டும் வந்து என்னன்னா சாதத்துக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்ங்கறதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு மண் பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம். பெரிய வெங்காயம் நம்ம 1 எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல். இது நல்லா பொறுமையாக நல்லா வதக்குங்க. இதுக்கடையில் நம்ம கத்திரிக்காவை அரிஞ்சு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே சாம்பார் தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் தூள், மல்லித்தூள். இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை லைட்டாக நம்ம வதக்கிட்டு இப்போ சாம்பார் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் எதுவுமே தேவையில்லை, இதுலேயே வந்து காரம் இருக்குது. தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த சூடே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மொச்சை வந்து நான் தனியாக, அதாவது என்னென்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கிறேன். இது வந்து சைடில் வந்து இருக்கிற பர்னரில் நான் வேக வச்சிட்ருக்கேன். இல்லைனா ஒரு விசில் விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதாவது 2 நிமிஷம் இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம். இதை வந்து பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காயும் மொச்சியும் வெந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெந்துடுச்சு, ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளி ஊற்றிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது புளியினோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மொச்சையும் நல்லா வெந்துடுச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. புளியினோட பச்சை வாசம் வந்து போயிடுச்சு. ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மொச்சை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. மொச்சை கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவந்து பாழ்படுதல் இன்று. ஒவ்வொரு நாளும் விருந்தினர்களை அழைத்து உபசரித்து வாழ்பவனது வாழ்க்கை வறுமையில் வாடி துன்பப்படாது. அவனுக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும்.